ஹலோ எவ்ரிவன், நீங்கள் நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, விவோவில் புதுசாக ஒரு மாதிரி லான்ச் பண்ண போகிறாங்க V17 Pro. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா V15 Pro ரெண்டு மாடல் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா V17 Pro லான்ச் பண்ணுறாங்க. இதில் ஓவரால் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள், உங்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிராக இருந்தீங்க அப்படின்னா இதே போல் அது டெக் வீடியோ டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பார்க்குற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா விவோவில் வந்து பாப்அப் செல்ஃபி கேமரா கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா விவோ தான். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா இருந்துச்சு. இப்போ பாப்அப் செல்ஃபி கேமரா டுவெல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹையஸ்டான விஷயம் கூட இல்லை. ஸோ டிஸ்பிளே பொறுத்த மட்டும் உங்களுக்கு 6.4 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2K ரெசல்யூஷனாக கொடுத்துருக்காங்க. பிபை பொறுத்த மட்டும் 409 பிபை கொடுத்துருக்காங்க. சூப்பர் அமோலட் டிஸ்பிளேல கார்னியம் கோர்லா கிளாஸ் 5 ஜென்ரேஷனில் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாலில் ஃபில் பண்ணியிருக்காங்க. அது நல்ல விஷயம் கூட தான். இப்போ கேமரா பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2L செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு பாப்அப் செல்ஃபி கேமரா. செல்ஃபி பொறுத்த மட்டும் 48 MP கேமரா ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதில் 8 MP வைட் ஆங்கிள் செல்ஃபியும் கொடுக்குறாங்க. ஸோ அப்போசிட் வேலைன்னு பார்க்குறப்ப 2.2 அப்சைட் வேல்யூ இருக்குது. 8 MP பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.4 அப்சைட் கொடுக்குறாங்க. அதே போல் பேக்கில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா கொடுக்குறாங்க. ஸோ 48, 13, 8, 3 MP கொடுக்குறாங்க. ஸோ 48 MP பார்த்தீங்கன்னா சோனி IMX 582 சென்சாரோட கொடுக்குறாங்க. ஸோ அப்சைட் வேல்யூ பார்க்குறப்ப 1.8 அப்சைட் வேல்யூ இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 MP. 13 MP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்டிகல் ஜூம் கொடுக்குறாங்க. ஓப்போ பொறுத்த மட்டும் 20x 10x தான் கொடுத்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 2x 10x அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்டிகல் ஜூம் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் 8 MP பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. 2 MP பார்த்தீங்கன்னா பொக்கே எஃபெக்ட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜர் பொறுத்த வரைக்கும் 4100 mAh சார்ஜர் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 4000 இது மாதிரி வந்து இதில் பார்த்தீங்கன்னா 4100 mAh வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. 18 வாட்ஸ் 2L இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 15 Pro வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான். இதுலேயும் சேம் வாட்ஸ் வந்து கூட கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாக சார்ஜ் ஆகும். ஸ்னாப்ட்ராகன் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 675 AI இன்ஜினோட கொடுத்துருக்காங்க. 2.0 GHz உங்களுக்கு வருது. ஸோ நல்ல விஷயம் கூட தான். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனிங்கான ஒரு கார்னியம் கோர்லா கிளாஸ் 5ஓட ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு ஒரு சைனிங்கான கிளாஸ் கொடுத்துருக்காங்க. Android 9 வந்து ரன் ஆகி இருக்குது. ஸோ அவங்களுடைய ஓன் வாய்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் ரேம் ரோம் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதில் 8 GB ரேம் 128 GB 8 GB ரேம் 128 GB கொடுத்துருக்காங்க. அதில் 2 சிம் மட்டும் தான் போட முடியும். எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு இதில் போட முடியாது. நோ எக்ஸ்டர்னல் மெமரி. இதுக்கு முன்னாடி 15 Proவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போட முடியாது. இதில் 128 இருக்கிறதால ஓடி சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் பென்ட்ரைவ் இது மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடி சப்போர்ட் இது மாதிரி விஷயங்களாக இருக்குது. எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு போட முடியாது. ஸோ மெமரி கார்டு போகிறவங்களுக்கு செட் ஆகாது. பட் இருந்தாலும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108 GB வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ அது ஒரு பெஸ்ட்டான விஷயம் கூட. இதில் ஃப்ரண்டில் வந்து ஒரு சூப்பரான 2L செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கும் அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் ஸ்பீக்கர் அதிலே இருக்குது. சென்சார்ஸ் அதிலே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல மொபைல் பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாப்அப் செல்ஃபி கேமரா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. பார்க்குறது ஒரு சைனிங்காகவும் இருக்குது. ஸோ இதே போல் டெய்லி நீ வீடியோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இதே போல் டெய்லி வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.